கர்த்தாவே கடந்த நாட்கள் முழுது நீர் எங்களோட இருந்து அப்பா கர்த்தாவே இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் மறுவதற்கு நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா கர்த்தாவே இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய கிருபையை எங்கள் மேலே கர்த்தாவே நீர் பொழிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். தேவனே நீர் என்னுடைய தேவகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா மேல் தாகமா இருக்கிறது. என் மாம்சமானது உண்மையே வாஞ்சிக்கிறது என்று தாவீது ராஜா சொன்னது போல அப்பா இந்த காலை வேளையில எங்களுடைய ஆத்மா உண்மையிலே தாகமா இருக்கிறது அப்பா. இந்த காலை வேளையில இந்த ஆத்மா மன்னாவே நீர் கர்த்தாவே எங்களுக்கு தந்து ஆண்டவரே நீர் போஷிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. வராமல் இருக்கிறதான பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே தக்க சமயத்திலே நீர் கூட்டி சேர்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இதே கர்த்தாவே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதான ஆண்டவரே உமது மகனை மகளை மறைத்து தேவன் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஆவியானவர் நீர் கர்த்தாவே எங்களுக்கு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் அதை ருசித்து ஆண்டவரே படித்து அதை தியானித்து அதை நாங்கள் கர்த்தாவே அபியாசப்படுத்த நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் கர்த்தாவே எங்களோடு வாசம் செய்யும் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொண்டும் இந்த நாள் கர்த்தாவே எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய கிருபை தங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். போக்கிலும் மரத்திலும் ஆண்டவரே எல்லா கையிட்டு செய்கிற வேலையிலும் உம்முடைய கிருபை தங்கட்டும் அப்பா. ஆண்டவரே சுகவீனமா இருக்கிறதுனா ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே ஒரு குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்க தேவன் உதவி செய்யுங்க. யார் யார் என்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகள் எல்லாம் இந்த நாளிலே சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நேசமுள்ள பிதாவே, ஆமீன். ஆமீன். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை மன்னால லிடியா எட்வின் சிஸ்டர் அவர்கள் நம்மோடு கூட கொண்டு வருவாங்க. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். வெல்கம் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஸோ மச். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 60வது அதிகாரத்தை தியானிக்கலாம். சாம் சாப்டர் 60. நமக்கு ஆசிரியர்லாமா சங்கீதம் 60வது அதிகாரம்? தாவீது மெசொப்பொத்தாமியா தேசத்து சீரியரோடும் சோபா தேசத்து சீரியரோடும் யுத்தம் பண்ணின போது யோவாப் திரும்பி பள்ளத்தாக்கிலே ஏதோமீரில் 12,000 பேரை வெட்டின போது அவன் சாட்சியை விளக்கவிக்கும் 6 நரம்பு கிண்ணறத்திலே போதிப்பதற்காக பாடினதும் ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்ததுமான மெக்தாம் என்னும் சங்கீதம். தேவனே, நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாய் இருந்தீர். மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி எறிலும். பூமியை அதிரப் பண்ணி அதை வெடிப்பாக்கினீர். அதன் வெடிப்புகளை பொருந்த பண்ணும், அது அசைகின்றது. உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர். தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். சத்தியத்தை மித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தள்ளும். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது. எப்பிராயிம் என் தலையின் பெலன், யூதா என் நியாய பிரமாணிகள். மோவாப் என் பாத பாத்திரம். ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எரிந்து போடுவேன். பெலிஸ்தியாவை என் நிமித்தம் ஆர்ப்பரித்துக் கொள். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர்கள் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார்? எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ? கேட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென். தேங்க்யூ ஸோ மச். சார், நம்ம இன்னைக்கு இந்த சங்கீதம் 60வது அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய பேக்ரவுண்ட் சொல்லியிருக்காங்க. தாவீது மெசொப்பொத்தாமியா தேசத்து சீரியரோடும். ஸோ தாவீது வந்து ராஜ்ய பாரம் எடுத்த நாட்களில் நிறைய எதிராளிகள் அவரை சூழ்ந்து நிற்கிறாங்க. ஸோ மெசொப்பொத்தாமியாவில் இருக்கிற சீரியர்கள், இங்கே அரேமியன்ஸ் இங்கிலீஷில் இருக்கு, அந்த சீரியர். அப்புறம் யோ சோ சோபா தேசத்து சீரியரோடும் யுத்தம் பண்ணின போது, ஸோ தாவீது வந்து சீரியன்ஸோட சண்டை போட்டுட்டு இருக்காரு. யோவாப் வந்து யோவாப் திரும்பி பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் பண்ணி அந்த 12,000 பேரை வெட்டி போட்ட போது அவன் சாட்சியாய் விளங்கும்
விளக்கு வைக்கும் 6 நரம்பு கிண்ணறல ஒரு பாடுற ஒரு பாட்டு. ஸோ நெறைய சங்கீதங்கள் நம்ம பார்க்குறோம். தாவீது வந்து அழுகையின் பள்ளத்தாக்குல, ரொம்ப சோர்ந்து போன நேரங்கள்ல, அ எனிமீஸ்லாம் சூழ்ந்து நிற்கிற நேரத்துல ஒரு சார்ம்ஸ் ஆஃப் டெஸ்பேர் நம்ம நெறைய பார்க்குறோம். ஆக்சுவலா இந்த சங்கீதம் வந்து ஒரு பெரிய விக்டரிக்கு அப்புறம் எழுதுறாரு. இதோட கான்டெக்ஸ்ட் நீங்க அப்புறம் வாசிச்சு பாருங்க. 2 சாமுவேல் 8வது அதிகாரம் 1லேருந்து 14, 2 சாமுவேல் 10வது அதிகாரம் 6லேருந்து 18. அதெல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எப்படி தாவீத சூழ்ந்து இந்த சீரியன் ஆர்மியும் ஏதோமியர்கள்ட்ட சண்டை போட்டு ஒரு பெரிய வெற்றி. அந்த 12,000 பேர அவன் அவன் வின் ஓவர் பண்ணி, அந்த விக்டரிய செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே, இந்த சீரியர்கள் உள்ள வராங்க. நீங்க அத வந்து இந்த 2 சாமுவேல் 10வது அதிகாரத்துல ரொம்ப ரொம்ப பிக்சரஸ்க்கா அதுல டெப்த் ஆயிருக்கு. நம்ம வேணா 2 வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 10வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். So that we will learn the context. 2 சாமுவேல் 10 6ல இருந்து வாசிக்கிறீங்களா? ரெண்டு சாமுவேல் 10:6 எவ்வளவு சிஸ்டர்? நான் சொல்றேன். நீங்க வாசிங்க. அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவருப்பானதைக் கண்டபோது ஸ்தானாதிபதிகளை அனுப்பி பெத்ரேகோப் தேசத்து சீரியாவிலும் சோபாவில் இருக்கிற சீரியரிலும் 20,000 காலாட்களையும் மார்கா தேசத்து ராஜாவினிடத்தில் 1000 பேரையும் இஸ்தோபில் இருக்கிற 12,000 பேரையும் கூலிப்படையாக அழைப்பித்தார்கள். அதை தாவீது கேள்விப்பட்ட போது யோவாபையும் பராக்கிரமசாலிகளாகிய சமஸ்த இராணுவத்தையும் அனுப்பினான். அம்மோன் புத்திரர் புறப்பட்டு ஒளிமுக வாசலண்டையிலே போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். ஆனாலும் சோபாவிலும் ரேகாபிலும் இருந்து வந்த சீரியரும் இஸ்தோபிலும் மாக்காவிலும் இருந்து வந்த மனுஷரும் வெளியிலே பிரத்தியேகமாயிருந்தார்கள். யோவாபோ இராணுவங்களின் படைமுகம் தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதைக் காண்கையில் அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா இராணுவங்களிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தி மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தும்படி தன் சகோதரனாகிய அபிசாயினிடத்தில் ஒப்புவித்து, சீரியர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும். அம்மோன் புத்திரர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன். தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். யோவாபும் அவனோடு இருந்த ஜனமும் சீரியர் மேல் யுத்தம் பண்ண கிட்டினார்கள். அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். சீரியர் முடிந்தோடுகிறதை அம்மோன் புத்திரர் கண்டபோது அவர்களும் அபிசாய்க்கு முன்பாக முறிந்தோடி பட்டணத்துக்குள் புகுந்தார்கள். அப்பொழுது யோவாப் அம்மோன் புத்திரரை விட்டு திரும்பி எருசலேமுக்கு வந்தான். தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவதை சீரியர் கண்டபோது ஒருமிக்க கூடினார்கள். ஆதாரேசர் நதிக்கு அப்பாவில் இருக்கிற சீரியரையும் அழைத்தனுப்பினான். அவர்கள் ஏலாமுக்கு வந்தார்கள். ஆதாரேசருடைய படைத்தலைவனாகிய சேபாக் அவர்களுக்கு முன்னாலே சென்றான். அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் இஸ்ரவேலை எல்லாம் கூட்டிக் கொண்டு யோர்தானை கடந்து ஏலாமுக்கு போனான். சீரியர் தாவீதுக்கு எதிராக இராணுவங்களை அணிவகுத்து நின்றார்கள். அவனோடு யுத்தம் பண்ணுகிற போது சீரியர் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தாவீது சீரியரில் 700 ரத வீரரையும் 40,000 குதிரை வீரரையும் கொன்று அவருடைய படைத்தலைவனாகிய சோபாகையும் சாகும்படி வெட்டி போட்டான். அப்பொழுது ஆதாரேசரை சேவிக்கிற சகல ராஜாக்களும் தாங்கள் இஸ்ரவேலருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதைக் கண்டு இஸ்ரவேலருடைய சமாதானம் பண்ணி அவர்களை சேவித்தார்கள். அப்புறம் அம்மோன் புத்திரருக்கு உதவி செய்ய சீரியர் பயப்பட்டார்கள். தேங்க்யூ. இதான் அந்த எக்ஸாக்ட் பேக்ரவுண்டு. ஸோ யோசிச்சு பாருங்க, பேட்டில் லைன்ஸ் யுத்த களம் வந்து 3 இடத்துல இருக்கு. ஒருத்தரோட யோவாப் சண்டை போடுறாரு, மறுபக்கத்துல இருந்து வந்ததுனால அவனோட சகோதரனாகி அபிஷாயை நிக்க வைக்கிறாரு. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு
அல்டிமேட்டா எல்லாத்துக்குமே விக்டரி தான். ஆனா சண்டை போட்டுட்டு இருக்கப்பவே தாவீதுக்கு அடுத்த நியூஸ் வருது. இந்த மாதிரி சீரியர்கள் இந்த பக்கத்துல இருந்து வராங்கன்னு 17ல நம்ம பார்த்தோம். அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அவன் இஸ்ரவேலை கூட்டிக் கொண்டு ஸோ ஒரு தேசத்துல வந்து 3 டைரக்ஷன்ஸ்ல வந்து பேட்டில் லைன்ஸ் ஆர் ட்ரான். அல்டிமேட்டா அவனுக்கு ஜெயம் கிடைச்சா கூட யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி 3 விதமான யுத்த களம் ஒரே நேரத்துல வர்றப்பதான் தாவீது எழுதுறாரு, தேவனே நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமா இருந்தீர், மறுபடியும் எங்களை தூக்கியருளும். இந்த அவங்க எல்லாத்துக்கும் ஜெயம் எடுத்த பிறகுதான் நீங்க இன்னும் டைம் இருக்கிறப்ப 8ஆவது அதிகாரம் 1-14 1 நாளாகமம் 19 திருப்பி இதே வசனங்கள் இருக்கு. நம்ம 10வது அதிகாரத்துல வாசிச்ச அதே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ டேவிட் வாஸ் வின்னிங் பேட்டில்ஸ். அவரோட நாமமும் ஃபேமஸ் ஆச்சு, ஆண்டவருடைய நாமமும் மகிமைப்பட்டுச்சு. ஆனா அந்த ப்ராசஸ் ஆஃப் வின்னிங் பேட்டில்ஸ், அந்த ஒவ்வொரு தடவையும் யுத்தத்தை சந்திக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ அந்த யுத்தத்தை சந்திக்கிறப்ப அவருக்கு இருந்த கலக்கங்கள், பயங்கள், அதை எப்படி ஒரு விசுவாசத்தோட அவர் மேற்கொண்டாரு, ஆண்டவருடைய வார்த்தையால அவர் மேற்கொண்டாரு அப்படின்றத எழுதுற ஒரு சங்கீதம் இது. சங்கீதம் தான் இது. ஒரு மிக்தாமெட்ரி சங்கீதம்னா இட்ஸ் சாம் ஆஃப் டீச்சிங். அவர் உபதேசிக்கிறார். ஸோ வாழ்க்கையில வந்து when the battle lines are drawn in many places, நிறைய தடவை we thinkல நிறைய இடத்துல போராட்டம், இப்ப வேலையில போராட்டம், குடும்பத்துல போராட்டம், you name it, there can be many fronts in which you're fighting your battles today. இந்த காலையில ஒரு நம்ம சரீரவிதமாக சுகத்துல, ஃபினான்ஸ், பிள்ளைங்களோட வாழ்க்கை, யூ நேம் இட், உங்களோட யுத்த களம் வந்து இட் கேன் பி மோர் தேன் ஒன். அந்த மாதிரி நிறைய இடத்துல ஆண்டவரே எனக்கு பேட்டில் லைன்ஸ் கோட், அந்த யுத்தத்துக்கு இப்படியான சூழ்நிலை இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா you should learn to do what David does. தாவீது வந்து ரொம்ப அழகா இந்த சங்கீதத்தை எழுதுறாரு. எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க நமக்கு அவரோட சேர்ந்து இருக்கிறப்ப ஜெயம், victory is assured. ஏன்னா அந்த ப்ராசஸ், ஹவு கம் அவுட் ஆஃப் இட், நாம் ஹவு டு ஃபைட் ஆர் பேட்டில்ஸ், நம்ம சந்திக்கிற சூழ்நிலைகள், நம்ம சந்திக்கிற போராட்டங்களை வந்து நம்ம எப்படி போராடணும் அப்படின்னு தான் தாவீது இங்க ரொம்ப அழகா நமக்கு சொல்றாரு. முதல் 3 வசனத்துல ஹீஸ் ஜஸ்ட் அசெஸிங் த சிச்சுவேஷன். ஆண்டவரே எங்க சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு, ஐ ஃபீல் as if you have abandoned me, நீங்க எங்களை கைவிட்டுட்டீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு சுவாமி அப்படின்னு முதல் 3 வசனத்துல ப்ரெசன்ட் எப்பவுமே நம்ம we've always told தாவீது வந்து எப்பயுமே அந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனோட வந்து அவர் டினையே பண்ண மாட்டார். பயமா இருக்கு, எதிரிகள் பலத்து போயிருக்காங்க, என்ன ஃபீல் பண்றாரோ இஸ் so transparent before the Lord. நீங்க என் மேல கோவமா இருக்கீங்க போல சுவாமி, நாடு ஃபுல்லா பூமி அதிர்ற மாதிரி இருக்கு, ஏன்னா எல்லா பக்கமும் யுத்தங்கள் நடக்குது, அஹ் 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 ஜலங்கள் ஒரு ஃப்ளட் வர்ற மாதிரி இருக்கு சொல்லிட்டு 1, 2, 3ல வந்து அவர் வந்து he describes the bad state. ஆனா 4, 5 தான் நீங்க பாத்தீங்கன்னா he talks about ஆண்டவர் அவரோட கூட இருக்கிறப்போ எப்படி ஆண்டவர் உதவி செய்வாரு சொல்லிட்டு he prays for deliverance and ஃபைனலா he says எனக்கு எதிராளி எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து எனக்கு கால் கீழே மாத்தி போடுவாருன்னு he singing this song. நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சபையா அந்த உலகத்துல நம்ம பார்க்குறப்பையும் ஆல்வேஸ் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது ரியல். போராட்டம் அப்படின்றது வந்து உண்மை, அதை நம்ம மறுக்க முடியாத உண்மை. பட் ஹவு டு வி ஃபைட் our battles? மொதல் 5 வருஷங்கள்ல he tells Lord we are a troubled lot. நாங்க ரொம்ப கஷ்டத்துக்குள்ள ஆயிட்டோம். ஒரே டைம்ல 3 திசையில இருந்து எனிமீஸ் வரப்போ it was too much for us. அதுக்கப்புறம் 6ல இருந்து 8 வரைக்கும் ஒரு ஜெயம் கொடுக்குற ஒரு சத்தியத்தை அவர் சொல்லிட்டு 9ல இருந்து 12 வரைக்கும் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிற தேவன் ஜெயமா என்னை வழி நடத்துவார். who will lead us valiantly? our God, தேவனுடைய நாமத்தினால எங்களோட எல்லா போராட்டங்கள்லையும் நாங்க will emerge as victors அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. நம்ம முதல் 5 வருஷம் இன்னைக்கு பார்க்கலாம். முதல் வசனம் பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் தெளிவா புரிஞ்சிருக்கு. தாவீது சொல்றாரு, தேவனே நீர் எங்களை கைவிட்டீர், லார்ட் யூ ரிஜெக்டட் அஸ், எங்களை சிதறடித்தீர், யூ ஹேவ் காஸ்ட் அஸ் ஆஃப், யூ ஹேவ் ஸ்கேட்டர்ட் அஸ். ஏன்னா ஆர்மியே பிரிஞ்சிருச்சு, யோவாபோட கொஞ்சம், அபிஷாயோட கொஞ்சம், மீதி இருக்கிறவங்க எல்லாம் தாவீதோட. அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஆர்மி எப்படி இருக்கும்ல, எங்கள் மேல் கோபமா இருந்தீர், லார்ட் யூ பின் ஆங்கிரி. ஆனா சொல்றாரு பாருங்க, மறுபடியும் எங்களிடமாய் திரும்பியறணும். இந்த 5 வசனத்துலயும் ஃபர்ஸ்ட் 5 வர்சஸ்ல 3 plea of mercy, 3 அழகான ஜெபம்.
தாவீது ஜெபம் பண்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் ஜெபம் தான் இது. எங்களிடத்தில் திரும்பி அருளும். Restore us, O Lord. Turn again to us. ஒருவேளை இந்த கால வேளையில இஃப் யூ ஃபீல் ஆண்டவரே நீங்க எங்களை கைவிட்டீங்களே சுவாமி, என் மேல நீங்க கோவமா இருக்கீங்க மாதிரி இருக்கு அப்படின்ற அங்கலாய்ட் நம்ம மனசுல இருந்தா நம்மளோட ஜெபம் என்னவா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே திரும்பி அருளுங்க சுவாமி. Restore us. இந்த டிரான்ஸ்லேஷன், ஓ லார்ட் வி ப்ளீட் கம் பேக், ஹெல்ப் அஸ் அஸ் அ ஃபாதர். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல நீங்க மறுபடியும் திரும்பி அருளுங்க சுவாமி. நம்மளோட பிரச்சனைகள் வந்து இட் ஷுட் நெவர் டேக் அஸ் அவே ஃப்ரம் காட். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சூழ்நிலைகளோ நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற போராட்டங்களோ ஆர் பேட்டில்ஸ் ஆர் நாட் பவுண்ட் டு செப்பரேட் அஸ் ஃப்ரம் காட். அதன் வழியாக இன்னும் ஆண்டவரோட நம்ம கிட்டிதான் சேரணும். தாவீது சொல்றாரு, ஒருவேளை நீங்க மேல கோபமா இருக்கலாம், சிதறிச்சு எங்களை ரிஜெக்ட் பண்ண மாதிரி கைவிட்டு இருக்கலாம் ஆண்டவரே, ஆனா இந்த மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது, ப்ளீஸ் ரெஸ்டோர் மீ அப்படின்னு ரொம்ப அழகா ஜெபம் பண்றாரு. தாவீது வந்து ராஜாவா எங்களை ஒரு ப்ளூரல்ல ஆரம்பிக்கிறத பாக்குறோம். ஏன்னா ஹீஸ் டாக்கிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் த பீப்புள். ஆண்டவரே நீங்க எங்களை அபேண்டன் பண்ணிட்ட மாதிரி இருக்கு சுவாமி. இந்த பக்கம் சீரியர்கள், இந்த பக்கம் ஏதோமியர்கள். சீரியர்களே 2 விதமான தேசத்துல இருந்து வராங்க. இட் இஸ் டூ மச். எப்படி இருக்குன்னா பூமியை அதிர பண்ணி அப்படி ஒரு எர்த்குவேக் வர்ற மாதிரி இருக்கு. அதன் வெடிப்புகளை 3வது வசனத்துல பாருங்க, ஆஹ் ஜனங்கள் கடினமான காரியத்தை காண்பித்தீர். ஸோ பீப்புள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பூமி அதிர்ற மாதிரியும் ஏதோ ஒரு பெரு வெள்ளம் வந்து எங்களை அளக்களிக்கிற மாதிரியும் இருக்கு சுவாமி. ஒருவேளை நீங்க எங்களை கைவிட்டீங்களோ அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட வாழ்க்கையில கூட இந்த மாதிரி போராட்டங்கள், இந்த மாதிரி கடினமான நேரங்கள் வரப்போ ஒருவேளை there are many ways to solve. ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸோ ஹெல்த் கிரைசிஸ்னா நம்ம டாக்டர்கிட்ட போறோம். அது எல்லாமே இருக்கு. உலக பிரகாரமா சால்வ் பண்ணலாம். அதுக்கான சொல்யூஷன்ஸ் ஆண்டவர் வச்சிருக்காரு. பட் எல்லாத்துக்கும் முன்னாடி we should set our spiritual lives right. ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமா நான் ஏதாவது செஞ்சேனா, ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள இருக்க உறவுல வந்து ஏதாவது பிரிவினை வந்திருக்கா அப்படின்னு மெனி டைம்ஸ் நம்மளோட ஆவிக்குரிய உறவை வந்து நம்ம சரி செஞ்சுட்டு மற்ற சொல்யூஷன்ஸ் எடுத்தோம்னா காட் பிளஸஸ் தட். தாவீது சொல்றாரு, ஒருவேளை சீரியர்கள் எல்லா பக்கத்துல ஏதோமியர்கள், ஐ எம் சரவுண்டட் பை எனிமீஸ் ரைட் நவ். ஒருவேளை லார்ட் இஸ் இட் பிகாஸ் ஆஃப் யுவர் டிஸ்பிளஷர். நீங்க எங்களை கைவிட்டதுனால தானா? ஒருவேளை உமக்கு விரோதமா நாங்க ஏதாவது செஞ்சுட்டோமா? உம்முடைய உம்முடைய அப்ரூவல் இல்லாம நான் ஏதாவது நடந்துக்கிட்டேனா? ஹி கோஸ் டு காட். ஹவு டு ஃபைட் அவர் பேட்டில்ஸ்னா மொதல் கோ டு காட். உங்களோட ஆவிக்குரிய ஸ்டாண்டை மொதல் கிளியர் பண்ணிக்கோங்க. தென் யூ டூ த ரிமைனிங் as the Lord leads you. இந்த லாஸ்ட் லைன் பாருங்களேன், வேணா whatever trouble is and whoever the instruments are, நாம ஃபர்ஸ்ட் திரும்பி போறது வந்து we should go to the hand of God. ஆண்டவர் கிட்ட தான் போனோம். ஒருவேளை அந்த மனுஷன்கிட்ட போய் பேசிட்டா இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடும், இந்த இடத்துல போய் இந்த பணம் கொடுத்துட்டா இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடும் அப்படி நம்மளோட ஓன் ஸ்கீம்ஸ் அண்ட் டிவைசஸ்ல ஆக்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போனோம்னா தேவனே அப்படின்னு தாவீது போனார்ல, அந்த மாதிரி தான் ஆண்டவருக்கு போனோம். ஸோ என்ன மாதிரி சூழ்நிலையா இருந்தாலும், யார் மூலமா அந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, go to God. ஆண்டவர்கிட்ட போங்க, அவருடைய கரத்துக்கிட்ட போங்க. அதனால தான் he saying Lord restore us. என்ன ஒரு பவர்ஃபுல் ப்ரேயர் தெரியுமா? ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் ஸ்ட்ரைட் ஆஃப் லைஃப்ல இருந்தோம், ஆண்டவரே மறுபடியும் எங்களிடத்தில் திரும்பி அருளும் சுவாமி. நீங்க இல்லைன்னா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்களுக்கும் எனக்கும் உள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இல்லைன்னா ஐ cannot ஃபேஸ் மை எனிமி. 10 பக்கத்துல வந்தாலும் சரி, ஒரு பக்கத்துல வந்தாலும் சரி, ஐ எம் ஸ்டில் வீக். நீங்க என் பட்சத்துல இருந்தா தான் சுவாமி ஐ எம் ஸ்ட்ராங். ஸ்மைல் அப்பான் மீ. வர அந்த ஒரிஜினல் ஹீப்ரூ வேர்டு காண்டவே உங்களுடைய முகத்தின் பிரகாசத்தை என் மேல காமிங்க. என்கிட்ட திரும்புங்கன்னா அவர் முகம் அடுத்த பக்கம் திருப்பி இருக்கு. நம்ம இஸ்ரேலோட ஆரோனிக் பிளெஸிங்ல நமக்கு தெரியும், லார்ட் காஸ் யுவர் ஃபேஸ் டு ஷைன் அப்பான் அஸ். உங்களுடைய முகத்தின் பிரகாசம் எங்க மேல விழட்டும். இப்ப நீங்க கைவிட்டீங்க, எங்களை சிதறடிச்சிட்டீங்க, ஒருவேளை முகம் அந்த பக்கம் திருப்பி இருக்கலாம் சுவாமி, திருப்புங்க. உங்களுடைய முகத்தின் பிரகாசம், உங்களுடைய முகத்துல இருக்கிற அந்த புன்முறுவல் என் மேல படட்டும். உங்களுடைய சமாதானம் என்னுடையதா மாறட்டும் அப்படின்னு சொல்றதுதான் ரெஸ்டோரஸ். ஸோ யூ கேன் ஆல்சோ ப்ரே தட் ப்ரேயர், லார்ட் ரெஸ்டோரஸ், டர்ன் அஸ் பேக் டு யூ. எக்ஸ்பிளைன் பண்றாரு, ஆண்டவர் கைவிட்டு இருந்ததுனால அவங்க மக்கள் எப்படி ஃபீல் பண்றாங்க பாருங்க. பூமியை அதிர பண்ணி அதை வெடிப்பாக்கினீர். யூ ஹவ் மேட் த லேண்ட் குவேக். பூமியில வெடிப்பு வர்றது வந்து அத்வேக். அதன் வெடிப்புகளை பொருந்த பண்ணும் தசைகின்றது. ஸோ பூமி வந்து அதிர்ந்த மாதிரி பக்கத்திலும் யுத்தங்களும் பேட்டில் க்ரை இருக்கிறதுனால இட்ஸ் அஸ் இஃப் த ஹோல் எர்த்
வி டோன்ட் ஹேவ் அ ஸ்டாண்டிங். எங்களால நிக்க முடியல சுவாமி. நாங்க நிக்கிற பூமி வந்து அதிருது. ஐ டோன்ட் ஃபைண்ட் மை ஃபுட்டிங். என்னால நிக்க முடியல சொல்லிட்டு 2வது ஜெபம் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஜெபம் என்ன பண்ணாரு? எங்களிடத்தில் திரும்பி அருளும். 2வது அதன் வெடிப்புகளை பொருந்த பண்ணும். ஹீல் இட்ஸ் ரிப்ஸ். எப்படி ஒரு செவருல வந்து கிராக் வந்தா அதை நம்ம பூசுறோமோ, அதான் பீச் அப்படின்றது ஒரு வெடிப்பு. அஹ் அதோட வெடிப்புகளா நீங்க பொருந்த பண்ணுங்க. அது அசைகின்றது. ஆண்டவரே, நான் நிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அசையுது சுவாமி. தாவீது சொல்றாருல, என் கால் சறுக்குது. என்னோட உள்ளத்துல இருக்கிற அங்கலாய்ப்பு, உள்ளத்துல இருக்கிற வேதனை, இந்த மல்டிடியூட் ஆஃப் தி ஆங்ஸைட்டிஸ் வித்தின் மை ஹார்ட். ஐ சே மை ஃபுட் ஸ்லிப். என்னோட கால் ஸ்லிப்னு சொல்றப்போ, யுவர் மர்சி அப்ஹோல்ட்ஸ் மீ. உம்முடைய ஏன்னா யுவர் கம்ஃபர்ட்ஸ் டிலைட் மை சோல் அப்படின்னு சொல்றார் சங்கீதத்துல. இந்த கால வேளையில ஒருவேளை என்னோட கால் சறுக்கிற நிலைமையில இருக்க ஆண்டவரே, நான் நிற்கிற பூமி வந்து அசையுது. நான் நம்பி இருந்த காரியங்கள்லாம் இட் இஸ் கிவன் அவே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, தாவீது செய்யற 2வது ஜெபம் அதன் வெடிப்புகளை பொருந்த பண்ணும். லார்ட் ஹீல் இட்ஸ் பிரீச்சஸ். அந்த வெடிப்புகள் எல்லாம் நீங்க சேர்த்துருங்க சுவாமி. ஹீல் இட் லார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்றாரு, இடத்தில் திரும்பி அருளும். 2வது ஜெபம் பண்றாரு, இந்த எனக்கு அசைவோட இருக்கிற நான் நிற்கிற அந்த பூமியை வந்து நீங்க ஹீல் பண்ணுங்க சுவாமி அப்படின்னு சொல்றாரு. ஹீ லெமன்ஸ் த கான்சிக்வன்சஸ். இத்தனை நாள் சண்டை போட்டு வேற வேற எதிராளிகள் வந்து மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தே ஆர் ட்ரெம்ப்லிங். அதனாலதான் ஹி பிரேஸ் லார்ட் ஹீல் த பிரீச்சஸ். இந்த பிரிவினைகள் வந்து ஒருவேளை தேசத்துல வந்து இட் கேன் பி ஃப்ரம் டிவிஷன்ஸ் அமங் த பீப்புள். மக்கள்லாம் வந்து ஒருவேளை பிரிக்கப்பட்டிருக்கலாம். எதிராளிகள் உள்ள வந்து எதையாவது சொல்லி அவங்களை பிரிச்சிருக்கலாம். ஒரு யூனிட்டியே இல்ல மக்களுக்குள்ள. மக்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்காங்க. ஒருவேளை நம்மளுடைய இருதயத்துல இருக்கிற சிந்தனைகள் கூட நிறைய டபுள் மைண்டட்னஸ், நிறைய பிரிவுகள் இருக்கலாம் நமக்குள்ளே. நான் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய ஞானம் என்ன பண்ணும்? he can repair all the breaches. எல்லா பிரிவுகளையும் பொருந்த பண்ற தேவன் அவர். எல்லா வெடிப்புகளையும், ரிலேஷன்ஷிப்ல இருக்க வெடிப்புகள், ஒரு குரூப்ல ஒரு ஃபேமிலியில இருக்கிற வெடிப்புகள், சொசைட்டில இருக்கிற வெடிப்புகள், தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற வெடிப்புகள் எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து கேன் ஹீல் இட். நம்ம வாழ்க்கையில கூட வெடிப்புகள் இருந்தா ஆசீர்வாதத்தை இழந்துருவோம். வெடிப்புகள் இருந்தா வெளியில இருக்கிற அட்டாக் நமக்குள்ள வரும். So, ஆண்டவருடைய கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன்ல நம்ம இருக்கணும் அப்படின்னா எல்லா வெடிப்புகளையும் ஆண்டவர் பொருந்த பண்ண ஹி ஷுட் ஹீல். ஸோ அதான் 2வது ஜெபம் பண்றாரு. 3வது ஹி இஸ் டெல்லிங், ஆண்டவரே உடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர். தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். யூ ஹேவ் மேட் யுவர் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் ஹார்ட்ஷிப். இந்த மாதிரி மக்கள் எல்லா பக்கத்துலயும் சண்டை போட்டு சூழ்ந்து சூழ்ந்து வரப்போ இட்ஸ் நாட் ஈஸி. நீங்க வார் நல்ல சண்டை நடந்துருக்கு தேசத்துக்குள்ள எல்லாம் போய் பாருங்க. நம்ம நியூஸ் பேப்பர்ல வாசிக்கிறோம், டிவியில பாக்குறோம். வி டோன்ட் ரிலேட் ஆர் செல்ஸ் மோர். ஆனா அங்க இருக்கிற கஷ்டங்கள், பேசிக் நெசசிட்டிஸ்க்கு கூட இருக்கிற பாடுகள் வந்து ரொம்ப அதிகம். தாவீது சொல்றாரு, இந்த மாதிரி எல்லா வேலையிலயும் சண்டை போட்டு people are experiencing hardships. You have taught us hard lessons. கடினமான காரியத்தை நீங்க காண்பித்தீங்க. மதுபானத்தை குடித்தவங்க போல தேர் பிவில்டட். என்ன நடக்குதுன்னே தெரியல. மதுபானத்தை குடிச்சவங்க எப்படி அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல போயிட்டு ரியாலிட்டியிலே இல்லையோ அந்த மாதிரி எங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் த ஹார்ட் திங்ஸ். பக்கத்துல பிலிஸ்தியர்கள் ஏற்கனவே எப்பயுமே அவங்க பேட் நெய்பர்ஸ் தான். இப்ப சீரியர்கள், ஏதோமியர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு வேற இட்ஸ் வெரி ஹார்ட். ஆனா நிறைய தடவை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர்னு இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து யூ ஹேவ் டாட் அஸ் ஹார்ட் லெசன்ஸ். வாழ்க்கையில கடினமான நேரங்கள்ல வந்து யூ ஷுட் ஆஸ்க் காட், லார்ட் வாட் டஸ் இட் டீச் மீ. இந்த மிக்தாம் அப்படின்றதே வந்து ஒரு சாம் ஆஃப் டீச்சிங் தான். கடினமான நேரங்கள், கண்ணீரின் பாதைகள் ஆண்டவர் நடத்துறப்போ, ஆண்டவர் இதுல இருந்து வாட் இஸ் இட் தட் யூ வாண்ட் டு டெல் மீ. இதுல இருந்து நான் என்ன சுவாமி கத்துக்கணும், இதுல இருந்து என்ன பாடத்தை நான் கத்துக்க விரும்புகிறீர் அப்படின்றது வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். ஹார்ட் லெசன்ஸ். எஸ், அந்த மாதிரி கண்ணீரின் பள்ளத்தாக்கு, சாரோஃபுல் டைம்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் டீச் பண்ற ஒரு லெசனை நம்ம எடுத்துக்கணும். அதுல இருந்து நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து வெளியே போயிடக்கூடாது. மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீங்க. எப்படி இந்த மதுபானம் குடிச்சவங்க வந்து தே ஆர் அமேஸ்ட், தே கேன் டூ நத்திங், தே டோன்ட் நோ வாட் டு டூ. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்காங்களோ, அந்த மாதிரி முக்கு தெரியாம என்ன நடக்குதுன்னே புரியாம எங்க மக்கள் இருக்காங்க. ஏன்னா வாழ்க்கையில நிறைய கடினங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்.
when God is இப்போ வந்து இந்த எல்லா பேட்டில்லையும் அவங்க ஜெயிச்சாங்க. he became very famous, he became victorious. தாவீதோட கிரேட்டஸ்ட் விக்டரிஸ் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த 1 நாளாகமத்துல நான் அந்த பேசேஜ் காமிச்சேன்ல, அந்த கிரேட்டஸ்ட் விக்டரிஸ்ல இது எல்லாமே இருக்கு. ஆனா அதை கற்றுக்கொள்ள அவங்க கடினமான நேரங்கள்ல வந்து கடந்து போனாங்க. ஆனா அந்த மாதிரி கடினமான நேரங்கள்ல ஒருவேளை திக்குமுக்கு தெரியாம என்ன செய்யணும்னே தெரியாம இருக்கிறப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், என்ன மாதிரி சூழ்நிலையா இருந்தாலும் he is a God who can revive me. ஆண்டவர் என்னை திரும்ப நிறுத்த முடியும். ஆண்டவருடைய நாமம் இதன் மூலமா மகிமைப்படும். அந்த மாதிரி ஒரு ஜெயம் வந்த உடனே நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா நம்ம இருந்துடக்கூடாது. ஏன்னா இன்னொரு லெசன் கத்துக்க ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு லெசன் நம்மளுக்கு கத்துக் கொடுக்க. எப்படி எலியா வந்து கர்மேல் மலையில வந்து அக்கினி வானத்துல இருந்து வந்து இட் வாஸ் a big miracle. கத்திட்டு கீழே வந்தா எசபேல் ராணி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவனை கொல்றதுக்கு. ஸோ ஒன் பேட்டில் ஆஃப்டர் தி அதர், வாழ்க்கை ஃபுல்லா நம்மளுக்கு பேட்டில்ஸ் ஆஃப்டர் பேட்டில்ஸ் வந்துட்டே இருக்கும். ஆனா எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் பக்கம் நம்ம திரும்புறப்போ victory is assured. ஆனா அதன் மூலமா கற்றுக்கொள்ள வேண்டிய கடினமான பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். 4:5 பாருங்களேன், என்ன அழகா சொல்றாரு. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். இந்த காலவேளையில நம்மளோட கிரேட்டஸ்ட் ப்ராமிஸ் அதான். ஒருவேளை ஆண்டவர் கைவிட்டது மாதிரி இருக்கலாம், சிதறடிக்கப்பட்ட மாதிரி இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவருடைய கோபம் என் மேல இருக்கிற மாதிரி இருக்கலாம், பூமி அதிர மாதிரி இருக்கலாம், கடினமான நேரங்கள்ல இருக்கலாம், மதுபானத்தை கொடுத்தவர்கள் போல என்ன நடக்குதுன்னே தெரியாத இருக்கலாம். யூ cannot reason out anything, you don't understand anything. அப்படி இருந்தா கூட 4 and 5ல எப்படி ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு பாருங்க. அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன பண்றாரா, சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக ஒரு கொடியை கொடுத்தீர். அவருக்கு பயந்தவர்கள்னா இந்த ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல பாருங்களேன், இது awe inspired reverence and submissive wonder. ஆண்டவருக்கு பயந்தவர்கள் வந்து ஆண்டவரை நேசிக்கிறவங்க, ஆண்டவருக்கு பயந்தவர்கள் வந்து அவரோட ஆளுகைக்கு தங்களை அர்ப்பணிச்சவங்க. தாவீது சொல்றாரு, உமக்கு பயந்தவர்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க, சத்தியத்தை நிமித்தம் ஏற்றும்படி ஒரு கொடியை கொடுத்தீங்க. ஒரு பேட்டில்ல வந்து கொடி வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த கொடி பறக்குது அப்படின்னா அவங்க எல்லாம் ஒரே ஆர்மி, ஆல் டுகெதர். அந்த கொடிக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா அது அவங்களோட ஐடென்டிட்டி. தாவீது சொல்றாரு, ஒருவேளை எல்லா பக்கத்துல எனிமீஸ் இருக்கலாம் சுவாமி, நாங்க நம்பி இருக்கிறப்ப, உம்முடைய சத்தியத்தை நாங்க ஃபாலோ பண்றப்போ, அதன்படி நடக்கிறப்போ எங்களுக்காக நீ ஒரு கொடியை யூ பிரிங் அவுட் அ மிராக்குலஸ் சைன். இந்த கால வேளையில கூட கடினமான நேரத்துல நம்ம இருந்தால், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்க வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா காரியங்களும் வந்து ஒரு கொடியை போல இதை நம்ம பிடிச்சிட்டு நம்ம யுத்த களத்துக்குள்ள போறப்போ victory is always ours. யாத்ராகமம் 17:15 வந்து the Lord is our banner. யெகோவா நிசியா அவங்க ஆண்டவரை இது மோசே சொல்றாரு. யுத்த களத்துல போறப்போ கொடியை ஏற்றது விக்டரி, the banner of victory வந்து யெகோவா நிசி. ஸோ அந்த காலை வேளையில தாவீதோட இருதயத்துல வந்து பயங்கள் 3 வருஷத்துல பயத்தை அவர் வெளிப்படையா சொன்னா கூட, now he's lifting his faith, lifting the banner of faith. எல்லா பயங்களையும் அந்த விசுவாசம் வந்து என்ன பண்ணுது, இட்ஸ் ஜஸ்ட் கான்கரிங் இட்ஸ். ஏன்னா ஆண்டவரே, நீ சத்தியத்து நிமித்தம் ஒரு கொடியை எங்களோட கையில கொடுப்பீரு, அந்த கொடிக்கு கீழே நாங்க இருந்து we will lift you high. சங்கீதம் 45:4 இருக்கு, சத்தியத்து நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்து நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வரும், உமது வலது கரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். சத்தியத்து நிமித்தம், நீதியின் கூடிய சாந்தத்து நிமித்தம் ஜெயமாக God will do it. Everything seems bad, everything is quaking, அதிருது, அசையுது, உடைஞ்சிருக்கு. அப்படி இருக்க சூழ்நிலையில கூட உங்களுக்கும் எனக்கும்காக God can raise a banner. The Lord is my banner என்று மோசே வந்து அமலேக்கியரை டிஃபீட் பண்ண பிறகு அந்த ஆல்டர் கட்டுறப்போ he tells the Lord is my banner. அப்படின்னா என்ன அர்த்தம், he is our commander. பேனர் ஐடென்டிஃபைடு, பேனர் இருந்துச்சுன்னா, அந்த கொடி இருந்தாதான் அந்த ஆர்மி யாரோட ஆர்மி, ரெண்டு ஆர்மி சண்டை போடுறப்போ எந்த ஆர்மி அந்த ஐடென்டிட்டி பண்றது தான் வந்து அந்த கொடி. ஸோ மோசஸ் ஐடென்டிஃபைஸ் காட் as த கமாண்டர். அவரோட கொடிக்கு கீழே, அவரோட ஆளுகை கீழே நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஓரியன்ட் ஆயிருக்கிறப்போ
victory is ours. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, உமக்கு பயந்து நடக்கிறவர்கள். தாவீதோட கவர்மெண்ட்ல இருந்து நிறைய அப்போசிஷன்ஸ் இருந்துச்சு. இன்டர்னலாவுமே தாவீதுக்கு நிறைய அப்போசிஷன்ஸ் இருந்துச்சு. ஆனா தெர் வேர் a few people, ஒரு ரெமனன்ட் இருந்தாங்க. ஆண்டவருக்கு பயந்து நடந்தாங்க. தாவீது சொல்றான், ஆண்டவரே உமக்கு பயந்து நடக்கிறவங்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீங்க. ஏன் தெரியுமா? அந்த கொடி இட் யுனைட்டட் them. எப்படி சோல்ஜர்ஸ் எல்லாம் இப்ப ஒரு கேம் விளையாடுறாங்கன்னா ஆப்போசிட் டீம்ஸ் வந்து ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி சண்டைக்கு போறப்போ சோல்ஜர்ஸ் வந்து யுனைட் பண்ணது வந்து பேனர். 2வது சொன்னார்ல, நிறைய வெடிப்புகள் இருக்கு சுவாமி. அத பொருந்த பண்ணும். உங்களுடைய கொடி தான் அத பொருந்த பண்ணும். உங்களுடைய பேனர் தான் will unite us. அப்புறம் ஆண்டவர் வந்து சத்தியத்தை நிமித்தம் கொடியை ஏற்றப்போ இட் அனிமேட்டட் them. விசுவாசம், உணர்ச்சி, லைஃப் அண்ட் கரேஜ் கொடுத்து அவங்களை லீட் பண்ணார். அண்ட் 3வது ஒரு கொடி விக்டோரியஸா ஒரு கொடி பறக்கிறப்ப இட்ஸ் ஸ்ட்ரைக்ஸ் டெரர் அப்பான் தி எனிமீஸ். எதிராளிகள் அதை பார்த்து பயப்படுறாங்க. நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஃபேஸ் பண்ற போராட்டங்கள்ல the son of Jesus Christ, இயேசு சாமி, தாவீதின் குமாரன் நமக்காக ஒரு வெற்றி கொடியை ஏற்றவர் வல்லவரா இருக்கிறார். ஸோ அந்த வெற்றி கொடிக்கு அவரை நம்ம வாழ்க்கையின் மையமா வச்சு நம்ம நடக்கிறப்ப ஆண்டவர் he will unify us. எல்லா பீச்சஸையும் ஹீல் பண்ணுவார். நம்ம பக்கம் ஒரு திரும்புவாரு. வெடிப்புகளை பொருந்த பண்ணுவாரு. நிறைய அழகான வசனங்கள் இருக்கு. உன்னத பாட்டுல சோலமன் எழுதுறப்ப என்னை விருந்து சாலை களைத்து கொண்டு போனார், என் மேல் பிறந்த அவருடைய கொடி நேசமே. ஏசாயா 11 அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். The root of Jesse will stand as a banner for peoples. And அவருடைய தாபரஸ்தலம் மகிமையா இருக்கும். His place of rest will be glorious. இந்த காலவேளையில நீங்க போராடிட்டு இருந்தா அவரோட கொடிக்குள்ள வாங்க. ஏன்னா in his name, in his strength, அவரோட நாமத்தினால, அவருடைய பலத்தினால சத்ருவின் அந்தகார சக்திகளோட against the powers of darkness, அவங்க everything will tremble. ஆண்டவருடைய கொடியை பார்த்தா சங்கீதம் 25 நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். அவருடைய நாமம் நமக்கு கொடி. In his name we will set up our banners. உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. தாவீதுக்கு நிறைய ப்ராமிஸ் ஆண்டவர் முன்னாடியே கொடுத்திருந்தார். நீங்க 2 சாமுவேல் 7 எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ப்ராமிசஸும் நடக்கணும் அப்படின்னா கால வேளையில போராட்டங்கள் நிறைஞ்சிருக்கிறப்போ உங்களோட ஆண்டவர் கொடுத்த ப்ராமிசஸ கொடியாக ஏற்றி அது கீழே வாங்க. 5வது பாருங்களேன், உம்மது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும். அவர் செய்யற 3வது பிரேயர், ஃபர்ஸ்ட் பிரேயர் முத வருஷத்துல பார்த்தோம், எங்களுக்கு திரும்பியருளும், ரெஸ்டோரஸ். 2வது ஜெபம் ஹீலஸ், வெடிப்புகளை பொருந்த. 3வது ஜெபம் சேவஸ், எங்களை ரட்சிங்க சுவாமி, சேவஸ் அண்ட் ஆன்சரஸ், எங்களுக்கு செவி கொடுத்து எங்களை ரட்சியும். இன்னும் முன்னாடி வந்து உமக்கு பயந்தவர்கள் சொல்றாரு. 5வது வருஷத்துல பாருங்க, உங்களுடைய பிரியர் ஆண்டவரை நம்பி இருக்க, ஆண்டவரே என் பக்கத்துல திரும்புங்க சுவாமி, உங்களுடைய முகத்தின் பிரகாசம் மேல வரட்டும். அவரை நம்ம நம்பி இருக்கிறப்ப we not only fear him, we are called his beloved. ஸோ உங்களை சூழ்நிலைகள்லாம் பார்த்து ஆண்டவர் கைவிட்டாருலாம் நினைக்காதீங்க. தாவீது எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு, உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடும். ஸோ யூ ஆர் ஹிஸ் பிலவட். நீங்க வந்து ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். அவருடைய கண்மணியை போல அவர் பாதுகாப்பார். யூ மே பி இன் டிஸ்ட்ரெஸ் பட் யூ வில் பி டெலிவர்ட். அதான் இன்னைக்கோட ப்ராமிஸ். ஸோ யுத்த களம் எல்லா பக்கமும் இருக்கலாம், ஆனா டெலிவரன்ஸ் இஸ் அஷ்யூர்ட். ஏன் தெரியுமா? ஆண்டவர் தாவீது சொல்றாரு, உமது வலது கரத்தினால் ரட்சித்து, your right hand, God's own right hand shall save them. அவருடைய வலது கரத்தினால் அவர் நம்மளை ரட்சிக்க வந்து அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏசாயா 41:13 பாருங்க, நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். பாருங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு பேட்டில் ஃப்ரான்ஸ் நம்ம இருந்தாலும் he is a personal God. நம்ம பக்கத்துல வந்து நமது வலது கரத்தை பிடிச்சு just imagine, he says, I will fear not, I will help you. பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒருவேளை எதிரி எல்லா பக்கத்துலயும் நின்று உன்னைய சூழ்ந்து கொள்ற மாதிரி இருக்கலாம், பட் fear not, fear not. நீங்க கைவிட்டீங்களோ சுவாமி, என்னை சிதறடிச்சிட்டீங்களே, என் மேல நீங்க கோவமா இருக்கீங்களோ அப்படின்ற அந்த மன கலக்கங்கள் இருந்தா கூட தாவீது மாதிரி
Let's turn to God and say, ஆண்டவரே என் பக்கத்துல திரும்பி எழுங்க சுவாமி. லார்ட் ரெஸ்டோர் மீ. உடைய முகத்தின் பிரகாசம் என் மேல படட்டும். எல்லா வெடிப்புகளையும் பொருந்துங்க சுவாமி. ஹீல் த பிரீச்சஸ். அந்த வெடிப்புகள் மூலம் ஒருவேளை நான் நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து போயிட்டேன். அந்த வெடிப்புகள் மூலம் வெளியில இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் உள்ள வருது. அந்த வெடிப்புகள் எல்லாம் பொருந்துங்க சுவாமி. ஹீல் பிரீச்சஸ். அண்ட் ஃபைனலா ஆண்டவரே சேவ் மீ அண்ட் ஆன்சர் மீ. ஏசாயா 59:19 வாசிக்கிறோம். சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தர் நாமத்துக்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஸோ வெள்ளம் போல சத்துரு பக்கத்துல வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக அவனுக்கு விரோதமாக, எதிராளிக்கு விரோதமாக கொடியேற்ற அவர் உண்மையுள்ளவரார். இந்த காலையில அவரோட கொடிக்கு கீழே நம்ம இருக்கிறோமா? His banner over us is love. அவர் நம்ம மேல ஏற்ற கொடி கொழுந்து அவருடைய அன்பு தான். அன்பு நிமித்தம் தான் அந்த உலகத்துல நமக்காக வந்தார். அவருடைய அன்பு நிமித்தம் தான் அவருடைய ரத்தத்தை கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நம்மள அவர் மீட்கிறார். அந்த அன்பின் கொடிக்கு கீழே நம்ம பொசிஷன் பண்றப்போ அவர் நம்மள he will unify us. புதிய பலத்தினால் இடை கட்டுவார். நம்மளுடைய எதிராளிகள் அந்த கொடியை பார்த்து பயப்படும்படி செய்வார். அந்த கொடிக்குள்ளாக நம்ம வரப்போ எப்பயுமே விக்டரி தான். தேவன் தாமே இந்த சங்கை ஆசீர்வதிப்பார். Thank you, sister. Sugandhi sister, can you do the closing prayer? எஸ் பிரதர். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த மன்னாவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலே கூட அப்பா நீர் எங்களுடைய சூழ்நிலை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தகப்பனே உம்மிடமாக நாங்கள் திரும்பி ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்மிடத்துல வேண்டும் போது ஆண்டவரே நீர் எங்களை விடுவிக்கின்ற தேவனாய் உமது வலதுகரம் எங்களை ஆண்டவரை ரட்சிக்கின்றத தேவனாய் இருப்பதற்காக ஆண்டவரை நன்றி ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலே கூட அப்பா எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் உம்முடைய பாதத்துல வைத்து ஆண்டவரே நாங்கள் சேபித்து ஆண்டவரே உம்முடைய வலதுகரத்தின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த நாளை ஆசீர்வதியும் செய்து கொடுத்த சிஸ்டரை கூட ஆசீர்வதித்து அப்பா நீர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்தும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே. Amen. Thank you.